வணக்கம் மக்களே. நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீதியா இல்லை தென்றலா அத்தியாயம் 58. மக்களே, நேத்து கொஞ்சம் கதை போட லேட் ஆயிடுச்சு. பிகாஸ் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் நேரமாவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு கதை முழுசா கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. கதைக்குள்ள போலாமா? பேனிக் அட்டாக் வர்ற அளவுக்கு அப்படி என்னமா நடந்துச்சு என்று வாசு மதுவிடம் கேட்க, நான் அது வந்து என்று திவ்யா ஏதோ சொல்ல வர, திவ்யாவை பார்த்த மதுவோ திவ்யா சொல்லாத என்று மது சைகையில் கூறினாள். அதை புரிந்து கொண்ட திவ்யாவோ அண்ணா அண்ணா இன்னைக்கு அவளோட என்கேஜ்மெண்ட்ல அதான் அத நினைச்சு பேனிக் ஆகியிருக்கா போல என்று திவ்யா சொல்ல, ஓ என்று வாசு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, எல்லாம் சரியாயிடும் என்று மதுவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். வாசு அங்கிருந்து சென்றுவிட அங்கிருந்த மருத்துவரும் தாதியும் கூடவே வாசுவை அடுத்து சென்று விட்டனர். அவர்கள் சென்றதும் ஓடிப்போய் அந்த அறையின் கதவை அடைத்த திவ்யா, ஐயோ மது, நான் நினைச்சு கூட பார்க்கலடி, அந்த லதா எவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு என்று திவ்யா சொல்ல, அமைதியாய் சிலை போல் அமர்ந்திருந்த மதுவின் பக்கம் வந்து நின்ற திவ்யாவோ, மது ஏன்டி இப்படி உட்கார்ந்திருக்க என்று மதுவின் தோளை திவ்யா தொட, அதுவரை சிலை போல் அமர்ந்திருந்த மதுவோ திவ்யாவின் இடையோடு அவளை கட்டி கொண்டு தேம்பி தேம்பி அழுதார். மது, அழாதடி பிளீஸ் என்று திவ்யா மதுவை சமாதானப்படுத்த முயன்று தோற்று போனாள். திவ்யாவை கட்டி கொண்டு அழுத மதுவிற்கு அவள் அக்கா இறந்த அன்றைய காலை பொழுது ஞாபகம் வந்தது. ஆசிரமத்தில் பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தாள் மது. மதுவின் அக்கா அவளை பார்க்க வந்திருப்பதாக அந்த ஆசிரமத்தில் வேலை பார்க்கும் ஒருவர் வந்து கூற, மது ஆசையாக தன் அக்காவை காண சென்றார். அந்த ஆசிரம தோட்டத்தில் குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்க, அந்த குழந்தைகளை பார்த்தபடியே மகிழினி நின்றிருந்தாள். அவள் தோள் மேல் கை போட்டவாறு அவள் கணவன் ரகுவரனும் அவள் பக்கத்தில் நின்றிருந்தான். மகிழினி மதுவின் அக்கா. அவளை பார்த்ததும் மது அக்கா என்று கத்திவிட, மதுவின் குரல் கேட்டு திரும்பிய மகிழினியோ தன் பக்கம் வந்த தன் தங்கையை ஆற தழுவி கொண்டாள். அக்கா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்று மது கேட்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மது, நீ எப்படி இருக்க என்றாள் மகிழினி. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா என்றாள் மது. உன்னை பார்க்காம எனக்கு கஷ்டமா இருக்கு மது, நீயும் அரண்மனைக்கு வந்துடு என்று மகிழினி சொல்ல, இல்லக்கா, எனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, நான் இங்கே இருந்துக்கிறேன் என்றாள் மது. அதை கேட்ட மகிழினியோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னால விட்டுட்டு இருக்க முடியாது, ஆனா இந்த அக்காவை மட்டும் விட்டுட்டு இருப்ப, அப்படித்தானே என்று மகிழினி கோபித்து கொள்ள, நான் எங்க உன்னை விட்டுட்டு இருக்கேன், நீ எப்பவும் என் கூட தானேக்கா இருக்க என்றாள் மது. என்னடி சொல்ற என்று புருவம் சுருங்க மகிழினி கேட்க, என் கைய பாரு என்று தன் வழக்கையை நீட்டி காண்பித்தாள் மது. மதுவின் வழக்கையை பார்த்ததும் மகிழினியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. மது அவளது அக்காவின் பெயரை தன் கையில் பச்சை குத்தி இருந்தாள். மது, என்ன பண்ணி வச்சிருக்க என்ற மகிழினியிடம், நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன், அதான் என்று மது கண்கள் கலங்க சொல்ல, தன் தங்கையை மீண்டும் அணைத்துக் கொண்டாள் மகிழினி. மகிழினியின் பக்கம் நின்றிருந்த ரகுவரனோ, இவ்வளவு பாசமான அக்கா தங்கச்சிய நான் இப்போதான் பாக்குறேன் என்று சொல்ல, அப்போதான் தன் அக்கா கணவனை கவனித்த மது, மாமா எப்படி இருக்கீங்க என்று கேட்டார். என்று கேட்க, நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க, உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது என்று ரகுவரன் கேட்டார். நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மாமா என்றால் பெருமையாக மது. சூப்பர் மது என்றான் ரகுவரன். மது, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நான் இங்க வந்தேன் என்று மகிழினி சொல்ல, என்னக்கா, என்ன விஷயம் என்று ஆர்வமாக கேட்டாள் மது. நீ சித்தி ஆகிட்ட என்று மகிழினி சந்தோஷத்தோடு சொல்ல, உண்மையாவாக்கா என்றாள் மது. என்றாள் சிரித்துக்கொண்டே மகிழினி. சீக்கிரமா ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது, ஐ எம் சோ ஹாப்பி அக்கா
என்ற சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள் மது. சரி மது, நானும் மாமாவும் கோவிலுக்கு கிளம்புறோம். உன்ன ஈவினிங் வந்து பாக்குறோம், சரியா என்று மகிழினி சொல்லிவிட்டு தன் காரில் ஏறி புறப்பட்டாள். அந்த நாளைய மதிய நேரத்தில் மது அவளது பள்ளியில் வகுப்பில் இருக்க அவளை தலைமை ஆசிரியை அழைத்து வர சொன்னதாக பியூன் மதுவின் வகுப்பறையில் வந்து சொல்ல, மதுவும் தலைமை ஆசிரியரின் அறைக்கு சென்றாள். அங்கு மதுவின் ஆசிரம மேலாளர் சாந்தாமா மதுவிற்காக காத்திருந்தார். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று அனுமதி கேட்டு தலைமை ஆசிரியரின் அறைக்குள் மது நுழைய, அங்கு அமர்ந்திருந்த சாந்தாம்மாவை பார்த்ததும் மதுவிற்கு எதுவுமே புரியவில்லை. சாந்தாம்மா என்றாள் மது. மது, உன்னோட புக்ஸ் பேக்லாம் எடுத்துட்டு சாந்தாம்மா கூட போ என்றார் தலைமை ஆசிரியர். சார், எனக்கு மதியம் மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு என்றாள் மது. அதெல்லாம் நாளை பார்த்துக்கலாம், நீ சாந்தாம்மாவோட கிளம்பு என்று தலைமை ஆசிரியர் சொல்ல, சரி சார் என்று சொன்ன மது தன் புத்தக பையை எடுத்துக்கொண்டு சாந்தாம்மாவோடு கிளம்பினாள். சாந்தாம்மாவை மதுவை அழைத்து சென்றது என்னவோ மகிழினியின் அரண்மனைக்குத்தான். அக்காவின் அரண்மனையை பார்த்ததும், சாந்தாம்மா, நாம இங்கேயே வந்திருக்கோம் என்று மது கேட்க, உங்க அக்காவை பாக்கத்தாமா என்றார் சாந்தாம்மா. நான் காலையிலேயே அக்காவை பார்த்துட்டேனே என்று மது சொல்ல, மது, உன் அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸ்பாட்லி உன் அக்காவும் மாமாவும் இறந்துட்டாங்க என்று சாந்தாம்மா சொல்ல, அதை கேட்ட மதுவோ அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள். இதையெல்லாம் நினைத்து பார்த்த மதுவிற்கோ நெஞ்செல்லாம் அடைத்து போனது. திவ்யா எந்த பாவமோ அறியாத அக்காவை கொள்ள லதா அத்தைக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று மது அழ, அவளிடம் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாள் திவ்யா. பெத்த பையனவே ஈவு இறக்கம் இல்லாம கொன்னபடி அந்த லதா, அப்படி இருக்கும்போது உன் அக்காவை பத்தி எல்லாம் எப்படி அவங்க போய் யோசிப்பாங்க? சரியான பணத்தாச புடிச்ச பேய் அவங்க, அவங்களெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கம்பி என வைக்கணும் என்று திவ்யா சொல்ல, கண்களை துடைத்து கொண்டு எழுந்த மதுவோ, நிச்சயமா லதாத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், ஆனா அதுக்கு முன்னாடி என் அக்கா மாமா சாவுக்கு காரணமான அவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டாமாம் என்றாள் மது. மது, என்னடி பண்ண போற என்றாள் திவ்யா. நான் அவங்க பையனை கல்யாணம் பண்ணி ஒரு வாரிசையும் பெத்து கொடுத்து அதுக்கு அப்புறமா அவங்க வாயாலேயே என் அக்கா மாமாவை அவங்க கொன்னதை ஒத்துக்க வச்சு அப்புறமா சத்தத்தோட படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் திவ்யா என்று மது சொல்ல, அப்போ இன்னைக்கு நடக்க போற நிச்சயத்தை நிறுத்த போறியா என்றாள் திவ்யா. இல்லடி, நிச்சயம் நடக்கும், நிச்சயமா நடக்கும், திருமணமும் ஏற்பாடு ஆகட்டும், ஆனா என் கழுத்துல ராகவன் தான் தாலி கட்டுப்பார் என்று மது சொல்ல, நிச்சயமா இதெல்லாம் நடக்குமா என்றாள் திவ்யா. கண்டிப்பா நடக்கும்டி, என் அக்கா மாமாவோட சஞ்சயோட அம்மாவோட சாவுக்கெல்லாம் லதாத்த பதில் சொல்லித்தான் ஆகணும் என்று மது சொல்ல, இந்த விஷயத்தெல்லாம் ராகவன் அண்ணாட்ட சொல்லிட்டாதான் என்ன மது என்றாள் திவ்யா. நாம சொல்லக்கூடாதுடி, லதா அத்தைய அவங்க வாயாலேயே இதையெல்லாம் சொல்லணும், சொல்ல வைக்கணும் என்றாள் மது. நீ சொல்றது கரெக்டு தான் மது என்றாள் திவ்யா. அந்த லதா அத்தை பணத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்களடி. மகளினி அக்கா வயித்துல ஒரு கறி இருந்தது, அதை நினைச்சு கூட பார்க்கல அவங்க. இந்த பூமியை கூட பார்க்காம அந்த உயிர் செத்து போச்சு. அன்னைக்கு காலையில எவ்வளவு ஆசை அக்கா என்கிட்டதான் தான் பிரெக்னெண்டா இருக்கிறத சொன்னாங்க தெரியுமா? இன்னும் அவங்க சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொன்ன அந்த முகத்தாடி என் மனசுல இன்னும் ஞாபகம் இருக்கு. பாவண்டி அவங்க என்றாள் மது. சரி மது, நடந்தது நடந்து போச்சு, இனி அதையெல்லாம் பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. நீ நினைச்ச மாதிரி அந்த லதா அத்தைய நம்ம பழி வாங்கணும்டி என்றாள் திவ்யா. கண்டிப்பா நடக்கும் திவ்யா என்று கூறினாள் மது. சீதாவின் பொட்டிக்கில் தன் அறையில் கணினியில் ஒரு புடவைக்கு டிசைன் செய்து கொண்டிருந்தாள் சீதா. அப்பொழுது அவளது அறைக்கு ஒரு பணிப்பெண் வந்தார்.
எக்ஸ்கியூஸ் மீ மேம் என்று அந்த பணிப்பெண் சொல்ல, சொல்லுமா, உள்ளவா என்றாள் சீதா. அவளின் முன்னே நின்ற அந்த பெண், மேம், உங்களை பார்க்க மௌலின்னு ஒருத்தர் வந்திருக்காரு என்று அந்த பெண் சொல்ல, மௌலியா என்றாள் சீதா. ஆமா மேம், அவர் அப்படித்தான் சொன்னாரு என்று அந்த பணிப்பெண் சொல்ல, சற்று யோசித்த மது, அவர் வர சொல்லுங்க என்றார். சரிங்க மேம், வர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு சென்ற அந்த பெண் மௌலியிடம் சென்று, மேடம் உங்களை வர சொல்றாங்க என்று சொல்ல, மௌலியின் சீதாவின் அறைக்கு சென்றார். சீதாவின் அறை கதவை திறந்து, மேடம் என்று மௌலி அழைக்க, லேப்டாப்பை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த சீதாவின் பார்வை மௌலியின் பக்கம் திரும்பியது. மௌலியின் தலையில் கட்டு போடப்பட்டிருந்தது. மௌலியின் கண்கள் வீங்கி புடைத்திருந்தது. அதை பார்த்த சீதாவோ, இவருக்கு என்ன ஆச்சு என்ற யோசனையுடனேயே, உள்ள வாங்க என்றாள் சீதா. மௌலி சீதாவின் அறைக்குள் நுழைந்தாள். தன் முன்னே இருந்த இருக்கையை காட்டின சீதா, உட்காருங்க என்றாள் மௌலியை பார்த்து. தேங்க்ஸ் மேம் என்றவாறே மௌலியும் அமர்ந்தாள். மேம், ஐ எம் மௌலி, ஆதித்யன் சாரோட மேனேஜர் என்றார் மௌலி. தெரியும், சொல்லுங்க என்றாள் சீதா. மேம், சாரை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றார் மௌலி. எந்த சாரை பத்தி என்றாள் சீதா. ஆதித்யன் சாரை பத்தி என்றார் மௌலி. அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையே என்றாள் சீதா. இருக்கு மேம், அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்று மௌலி சொல்ல, எனக்கு எதை பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை மிஸ்டர் மௌலி என்றாள் சற்று காட்டமாக சீதா. நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலனாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை மேம் என்றார் மௌலி. சொல்லுங்க, என்ன சொல்லணும் உங்க எம்டியை பத்தி என்று சீதா கேட்க, ஆதித்யன் சார் இப்போ உயிரோட இல்லைன்னு எனக்கு தெரியும் மேம் என்று மௌலியை புருவம் சுருங்க பார்த்தாள் சீதா. உங்க அண்ணங்க என்ன கடத்தி உங்களை பத்தியும் ஆதித்யன் சாரை பத்தியும் கேட்டாங்க மேம். எனக்கு உங்களுக்கும் சாருக்கும் இடையில நடந்த விஷயம் தெரியும். என்னோட எம்டி சொன்னாரு மேம். அத நான் உங்க அண்ணங்க கிட்ட சொல்லிட்டேன் மேம். ஏன்னா உங்க அண்ணங்க கொன்னே போட்டு இருந்தாலும் நான் அந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டேன் மேம். ஆனா அத உங்க அண்ணங்கிட்ட சொல்ல சொன்னதே ஆதித்யன் சார் தான் மேம் என்று மௌலி சொல்ல, என்ன சொல்றீங்க என்றாள் சீதா. ஆமா மேம், ஆதித்யன் சார் என்னோட எம்டிங்கிறதுனால நான் இத சொல்லல மேம். அவர் உண்மையாலுமே ரொம்ப நல்லவர் மேம் என்றார் மௌலி. நல்லவர் தான் ஒரு பொண்ணை கடத்தி கொல்ல சொன்னார்ல என்று சீதா கேட்க, பதில் இல்லை மௌலியிடம். அமைதியாய் இருந்தார் மௌலி. என்ன மௌலி அமைதியா இருக்கீங்க, பதில் சொல்லுங்க என்று சீதா கோபத்தில் கத்த, மேம், அவர் மத்தவங்க விஷயத்துல எப்படியும் உங்க விஷயத்துல ரொம்ப நல்லவர் மேம். உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டத நினைச்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு என்கிட்ட. அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு சீதாவை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் சீதா. அவ என் பொறுப்பை பத்தி தப்பா பேசினது என்னால தாங்கிக்க முடியல. அதான் ஏதோ ஒரு கோபத்துல அவகிட்ட அப்படி நடந்துகிட்டேன். நான் செஞ்சது தப்பு. சோ எல்லாம் நடக்கிற இடத்துல சீதாவுக்கும் எனக்கும் நடந்தத மறைமுகமா அவ அண்ணன் சஞ்சய் கிட்ட சொல்லுவேன். நிச்சயமா அத என்னன்னு தெரிஞ்சுக்க என் கூடவே இருக்க உன்னை கடத்தி விசாரிப்பாங்க. நீ அவங்க கிட்ட நான் சீதா கிட்ட தப்பா நடந்துகிட்டத சொல்லு. அப்புறம் நிச்சயமா அவ அண்ணங்க என்ன உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. நான் செஞ்ச தப்புக்கு சாவுதான் எனக்கு தண்டனை. அந்த தண்டனைய நான் ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். சீதாவை இனி நான் பார்க்க கூட முடியாம போலாம். சோ நான் தர இந்த கார்டை மட்டும் அவகிட்ட கொடுத்துட்டு நீ என்கிட்ட இந்த கார்டை கொடுத்தாரு மேம் என்று மௌலி ஒரு கார்டை நீட்ட, அதை பெற்றுக்கொண்டால் தயங்கியபடியே சீதா. அடி வாங்கி பணிச்சு போறவர்ல மேம் என்னோட எம்டி. எதுக்கு 100 பேர் வந்தாலும் நின்னு சமாளிச்சு எதிரிகளை பந்தாடுறவர் என்னோட எம்டி. தான் செஞ்ச தவறுக்கான தண்டனைய அவரே தேடி வாங்கிக்கிட்டாரு மேம். இன்னும் அவர் இறந்த செய்தி அவங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது மேம். 6 மாசம் ஃபாரின் பிசினஸ் கவனிக்க போறதா சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர் மேம், அவர் மன்னிச்சிருங்க. இத சொல்லதான் நான் இங்க வந்தேன் என்று சொன்ன மௌலி சீதாவின் பதிலை எதிர்பாராமல் அங்கிருந்து சென்று விட்டார். மௌலி சொன்னதெல்லாம் கேட்ட சீதாவின் மனம் நொறுங்கி போனது. மௌலி கொடுத்து விட்டு போன கிரீட்டிங் கார்டை திறந்து பார்த்தாள் சீதா. அதில், ஹாய் சீத்து, நான் பண்ணினது பெரிய தப்பு, நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு தெரியும். இருந்தும் கேட்டுக்கிறேன், ஐம் சாரி அண்ட் ஐ லவ் யூ. இப்படிக்கு நீ வெறுக்கிற ஆதித்யன்
என்று அந்த கிரீட்டிங் கார்டில் எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் சீதாவின் கண்களில் நிரம்பியிருந்த கண்ணீரில் ஒரு துளி ஆதித்யன் கிரீட்டிங் கார்டில் இருந்த வெறுக்கின்ற என்ற வார்த்தையின் மேல் விழுந்து அந்த வார்த்தை அழிந்து போனது. கிரீட்டிங் கார்டை மூடி தன் கைப்பையில் வைத்துக் கொண்ட சீதா தன் விமான ஓட்டி நண்பனுக்கு அழைத்தாள். ஹெலிகாப்டரில் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், உதவ முடியுமா என்று கேட்டார். சீதாவின் விமானி நண்பனும் சரி என்று ஒப்புக்கொண்டார். சீதா தனியாக ஹெலிகாப்டரில் சென்றது என்னவோ ஆதித்யனை ஹெலிகாப்டரில் கொண்டு சென்று போட்ட அந்த பாலைவனம் போன்ற மணல் மேட்டிற்குத்தான். அங்கு சென்றதும் சீதா தன் விமானி நண்பரிடம் ஹெலிகாப்டரை கொஞ்சம் கீழே இருக்க முடியுமா ப்ளீஸ் என்று சீதா கேட்க, சீதாவை ஒரு கணம் திரும்பி பார்த்த விமானி என்றபடி ஹெலிகாப்டரை கீழே இறக்கினார். நான் இப்போ கீழே இறங்கணும் ப்ளீஸ் என்றாள் சீதா கண்ணீரோடு. ஹெலிகாப்டரில் இருந்து ஏணியை கீழே போட்டார் விமானி. அந்த ஏணியின் வழியாக கீழே இறங்கிய சீதாவோ ஆதித்யா ஆதித்யா என்று கத்தினாள். அவன் விழுந்த இடத்தை தேடி ஓடினாள். அங்கு ஆதித்யன் இல்லை. முள்ளில் மாட்டி சிக்கின அவனது இரத்தக்கரை படிந்த சட்டை மட்டும்தான் இருந்தது. அதை கையில் எடுத்தாள் சீதா. அவள் கையில் அந்த முள்செடிகள் எல்லாம் குத்தி ரத்தம் வழிந்தது. அதையெல்லாம் பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்ளாத சீதா, ஆதித்யா எங்க இருக்கு, எங்க இருக்கு நீ ஆதித்யா என்று கத்தினாள், கதறினாள். ஆனால் அவளுக்கு அவனிடமிருந்து பதில் வரப்போவதில்லை. அந்த நேரம் பார்த்து புயல் காற்றும் வீச ஆரம்பிக்க, சீதா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நமக்கு ஆபத்து, வா போயிடுவோம் என்று சீதாவின் விமானி நண்பன் கத்த, சீதாவின் அந்த ஏணியின் வழியாக ஹெலிகாப்டரில் தட்டு தடுமாறி ஏறினார். ஹெலிகாப்டரில் ஏறிய சீதாவின் கண்கள் மீண்டும் அந்த மணல் மேட்டில் தான் பதிந்தது. ஆதித்யன் தன் கண்ணில் அகப்பட்டு விட மாட்டானா என்று ஏங்கி தவித்தாள் சீதா. கண்களை துடைத்த சீதா, கடவுளே ஆதித்யனை எப்படியாவது காப்பாத்திடு பிளீஸ் என்று அவனுக்காய் ஆதித்யனுக்காய் முதல் முறையாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டாள். அன்றைய நாள் சீக்கிரமே சீதா வீட்டிற்கு வந்து விட்டாள். அவளை பார்த்த பார்த்திபனும், என்ன சீதா இன்னைக்கு நேரமே வீட்டுக்கு வந்துட்ட என்றார். அவள் அருகில் இருந்த லதாவோ, இதென்ன பார்த்திபன் கேள்வி, நம்ம வீட்டுல இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுல்ல, அதான் சீக்கிரமே சீதா வீட்டுக்கு வந்துட்டா என்று லதா கூற, சரியா சொன்னீங்க பெரியம்மா, நான் அதனாலதான் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட்டேன், நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் என்று சொன்னபடியே சீதா தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். சீதா அவளின் அறைக்குள் நுழைந்ததும் லதாவிடம், அண்ணி 2-3 நாளா சீதா முகமே சரியில்லை, கவனிச்சிங்களா என்று பார்த்திபன் கேட்க, புட்டிக்ல ஒர்க் ஜாஸ்தியா இருந்திருக்கும் பார்த்திபன், வேற ஒண்ணும் இருக்காது என்றார் லதா. தனது அறைக்குள் சென்ற சீதாவோ தனது கட்டிலின் பக்கத்தில் மேசையின் மேல் இருந்த ஆதித்யன் கொடுத்த டாலரை தேடினாள். ஆனால் ஆதித்யன் கொடுத்த டாலர் அங்கு இல்லை. எங்க போச்சு இந்த டாலர் என்றபடியே அவள் அறை முழுவதும் இருந்த பொருட்களை எல்லாம் கீழே தள்ளி டாலரை தேடினாள் சீதா. அந்த டாலரை அவளால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. சோர்ந்து போய் மெத்தை மேல் அமர்ந்தவளின் காலடியில் ஏதோ தட்டுப்பட்டது. குனிந்து எடுத்தாள் சீதா. அதை பார்த்ததும் தான் சீதாவிற்கு உயிரே வந்தது. அந்த டாலரை உள்ளங்கையில் வைத்து பார்த்த பெண்ணவளுக்கோ ஆதித்யனை முதலில் பார்த்தது ஞாபகம் வர மெலிதாய் உதட்டோரும் புன்னகைத்தவள் அந்த டாலரில் இருந்த இரத்தக்கரையை பார்த்ததும் ஹெலிகாப்டரில் இருந்து ராகவன் அவனை தூக்கி போடும்போது இரத்தக்கரை நிறைந்த அந்த முகத்தோடு, மன்னிச்சிடு, ஐ லவ் யூ என்று அவன் சொன்ன அந்த தருணம் ஞாபகம் வந்து போக அந்த டாலரை தன் கைப்பிடிக்கல் வைத்துக் கொண்டு எழுந்தவள் தன் அலமாரியில் இருந்த தங்க செயினை எடுத்து அதில் அந்த டாலரை கோர்த்து தன் கழுத்தில் அணிந்து கொண்டாள். சீதாவிற்கு ஆதித்தனை பிடிக்க ஆரம்பித்தது. ஆனால் இது காதலா என்று கேட்டால் நிச்சயம் அவளிடம் பதில் இருக்காது. தன் தவறிற்கு தானாய் தண்டனை தேடிக் கொண்டவனை எந்த பெண்ணுக்கு தான் பிடிக்காது, அதுவும் இப்படி ஒரு கொடூரமான தண்டனை. சீதா ஆதித்யனை பார்க்கும் போது ரத்தம் சொட்ட சொட்ட அவன் குருதி தரையில் வழிந்தோட ரத்த வெள்ளத்தில் அல்லவா அவன் இருந்தான். யாருக்கும் அஞ்சிடாத அவனின் திமிரையும் கம்பீரத்தையும் மிடுக்கையும் நேரே கண்டிருக்கிறாள் அல்லவா சீதா. அப்படி இருந்தவனை கை உடைத்து கால் உடைத்து இரவெல்லாம் வைத்து கொடுமைப்படுத்திய போதும் தான் தவறிற்கான தண்டனை இது என்றல்லவா ஆதித்யன் அமைதியாயிருந்திருக்கிறான். மன்னிப்பு வேண்டி நிற்பவனுக்கு மன்னிப்பு வழங்குவதல்லவா மனித இயல்பு.
சீதா ஆதித்யனை மன்னித்து விட்டாள். அவனுக்கென்று அவள் மனதில் ஓரத்தில் ஒரு இடத்தையும் கொடுத்து விட்டாள். சீதா மனதோடு நெருங்கிய ஆதித்யன் மீண்டு வருவானா என்னும் கேள்விக்கு விடை ஆதித்யனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய கதைகளை என்னோட சேனல்ல நான் போட்டிருக்கேன். கேட்டு பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். அண்ட் இந்த கதையில நான் சொல்ற விதத்துல உங்களுக்கு எதுவும் இன்னும் தவறு தெரிஞ்சா மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, திருத்திக்கிறேன். தேங்க்யூ மக்களே.